இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த ஹமாஸ் போராளிகள் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். முதலாவது அந்த வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். والله لو أخرجنا اليهود من فلسطين لو أخرجناهم من فلسطين وأخرجناهم من بيت المقدس دون أن يسلموا ولو ذهبوا آخر العالم سنلاحقهم وسندعوهم إلى الإسلام وندعو بوجه الإسلام وندعو جميع النصارى للإسلام. نعم ديننا دين الرحمة. نعم أنا أوصي أولا يعني الإخوة المجاهدين في سرايا القدس أن يستمروا في عملهم المقاوم. نحن لا نحب الحياة، نحن طلقنا الدنيا بالثلاثة، نحن الذين عمروا آخرتهم. இப்போ என்னதான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. والله لو أخرجنا اليهود من فلسطين. அப்படியா? அதாவது அல்லாஹ்வுடைய சக்தியினால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதாவது யூதர்களெல்லாம் நாங்கள் வந்து துரத்துவோம். யூதர்களெல்லாம் துரத்துவோம். எதுலேருந்து துரத்துவோம் அப்படின்னா, பாலஸ்தீனத்திலேருந்தே துரத்துவோம். பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த தேசத்திலேருந்தே நாங்கள் துரத்தி விடுவோம். அப்புறம் அந்த ஹோலி டெம்பிள் அந்த மாஸ்கிலேருந்தும் அங்கேயும் ஒரு யூதர்களை கூட விடாமல் நாங்கள் இந்த உலகத்தில் துரத்தி விட்டுருவோம். அப்படி துரத்தி விட்டுட்டு لو أخرجناهم من فلسطين. அதுக்கடுத்து அவங்க வந்து உலகத்தில் இல்லை எங்களும் துரத்தி விட்ட பிறகு இஸ்லாத்துக்கு அவங்க சரண்டர் ஆகணும். அதான் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து இஸ்லாத்துக்கு சரண்டர் ஆகணும். அப்படி ஒரு வேளை இவங்க வந்து இஸ்லாத்துக்கு சரண்டர் ஆகாமல் போனால் நாங்கள் துரத்தின பிறகு அதுக்கடுத்து என்ன செய்வோம் அப்படிங்கிறத சொல்லுவார். என்னையா சொல்லுவீங்க? وأخرجناهم من بيت المقدس دون أن يسلموا. அதாவது இந்த உலகத்தினுடைய எண்டு வரைக்கும் போனாலும் சரி, இந்த உலகத்தினுடைய மூளை முடுக்கு எங்கே போனாலும் சரி, அது இவங்க வந்து ஒரு காரியத்தை செய்வாங்களாம். அப்படி இந்த உலகத்தின் மூட முடுக்கெல்லாம் ஓடி போயிடுவாங்களாம். ஓடி போன பிறகு இவங்க ஒரு காரியத்தை புண்ணியத்தை செய்வாங்களாம். ولو ذهبوا آخر العالم அதான், அதாவது அவங்கள எந்த மூளை முடுக்கு போனாலும் அங்கே போய் துரத்துவாங்களாம். துரத்தி அவங்கள கொல்லுவாங்களாம். என்ன ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அப்போ யூதன் இந்த உலகத்தில் மூளை முடுக்கெல்லாம் எங்கே போனாலும் அவனுக்கு சாவு தான். சரிங்கய்யா. அதுக்கடுத்து உடனே நாங்கள் செய்ய மாட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் வந்து இன்விடேஷன் கொடுப்போம், ஒரு அழைப்பு கொடுப்போம். யாருக்கு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்களுக்கும். எதுக்கு? இந்த இஸ்லாத்தை தழுவுறதுக்காக. அப்போ யூதர்களை எல்லாம் மூளை முடுக்கு உலகத்தினுடைய எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வரைக்கும் போயிடுவாங்களாம். போய் அங்கே போய் துரத்தி யூதனை எல்லாம் கொல்லுவாங்களாம். கொன்ன பிறகு இதையெல்லாம் கிறிஸ்தவர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி பார்த்த பிறகு அவங்க வந்து, நீ பயப்படாதீங்க, நாங்கள் உடனே உங்களுக்கு நாங்கள் புண்ணியம் செய்ய மாட்டோம், நாங்கள் ஒரு அழைப்பு கொடுக்குறோம். பார்த்தீங்களா யூதனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? பாலஸ்தீனத்திலிருந்து துரத்துனோமா, அதுக்கப்புறம் இந்த உலகம் முழுவதும் அவனை துரத்துனோமா, துரத்தி அவங்க எல்லாத்தையும் ஒருத்தனை விடாமல் நாங்கள் கொன்னோமா. அப்போ இதே சம்பவம் தான் உங்களுக்கு நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு அழைப்பு கொடுக்குறோம், ஒரு இன்விடேஷன். அது என்ன அப்படின்னா, எங்கள் இஸ்லாத்தை வந்து தழுவிருங்க. தழுவிட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்புறம் எங்களை குத்தம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறாப்புல. அப்போ யூதர்களெல்லாம் உலகம் எங்கும் புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்கடுத்து நேராக கிறிஸ்தவர்களுக்காம், இல்லையா கிறிஸ்தவர்களும் சேர்த்து தான் உங்கள் கண்மணி நாயகம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காப்புல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இப்போ விசேஷமான ஒரு புண்ணியம் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதை என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுங்கய்யா. وندعو بوجه الإسلام وندعو جميع النصارى للإسلام. نعم ديننا دين الرحمة. அதான் இவங்க வந்து இப்போ வந்து இந்த ரிலீஜியன் வந்து இது வந்து சாதாரணமானது இல்லையா, இது வந்து ரிலீஜியன் ஆஃப் கம்பேஷனா. நாங்கள் சாதாரணமான ரிலீஜியனுக்கு கூப்பிடல, ரிலீஜியன் ஆஃப் கம்பேஷனுக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ரிலீஜியன் ஆஃப் பீஸ் அதுக்கு கூப்பிட்டு இந்த 1400 வருஷமாக ஒரு வழி ஆயிடுச்சு இந்த உலகம். இப்போ வந்து புதுசாக ரிலீஜியன் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிற பேர் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களாம் அந்த புண்ணிய மதத்துக்கு. அதனால வாங்க அழைப்பு கொடுக்குறோம். இது வந்து காஸ்பல், நற்செய்தி. இந்த செய்தியை ஏற்றுக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா யூதன் இப்போ உலகம் எங்கும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும் துரத்தி போய் நாங்கள் வெட்டி கொண்டோம் பார்த்தீங்களா, சுட்டு கொண்டோம் பார்த்தீங்களா, கற்பழிச்சு கொண்டோம் பார்த்தீங்களா, அதே விஷயந்தான் உங்களுக்கும் நடக்கும். இப்போ என்ன சொல்கிறீங்க? அதனால மரியாதையாக நாங்கள் வந்து இப்போ முன்னாடி எதுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம், எதுக்கு இன்விடேஷன் கொடுக்குறோம் ஏன்னு கேட்டால், நாங்கள் ரிலிஜியன் ஆஃப் கம்பேஷன்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ October 7th இவங்க வந்து இந்த புண்ணிய மதத்துக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க, ரிலிஜியன் ஆஃப் கம்பேஷன். அதிசயம்தான். சரிங்கய்யா. அப்புறம் نعم أنا أوصي أولا
எல்லாம் கண்ணு திறந்துருப்பாங்க. இவர் வாயை மட்டும் தான் திறந்துருக்காப்புல. கண்ணை கூட மூடிக்கிட்டாப்புல, காதை மூடிக்கிட்டாப்புல. அப்படியா கண்டுபிடிச்சு புடுவான் யூதன். அப்படி இருந்தாலும் உண்மைதான். இது போதும் யூதனுக்கு. இந்த வாய் போதும். எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு விடுவான். சரி இருக்கட்டும். இப்ப வந்து இந்த புண்ணியவான் வந்து ஒரு அட்வைஸ் குடுக்குறாப்ல. நான் நெனச்சேன் நசராணிகளுக்கு குடுக்குறாப்ல அப்படின்னு. ஆனா இவர் வந்து மை ஃபைட்டிங் பிரதர்ஸ். அடாடாடா! அதாவது யாரெல்லாம் அல்லாஹ்வ கடவுள்னு ஏத்துக்கலையோ, யாரெல்லாம் கண்மணி நாயத்த நபின்னு ஏத்துக்கலையோ, அவங்களோட போர் புரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி. யாரெல்லாம் அந்த வசனத்த பின்பற்றுறாங்களோ, அவங்களுக்கு ஒரு பேர் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஃபைட்டிங் பிரதர்ஸ். அடாடா! இத்தன காலமா ஜிகாது பிரதர்ஸ் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இங்கிலீஷ்ல ரொம்ப விளக்கமாவே ஃபைட்டிங் பிரதர்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப மை ஃபைட்டிங் பிரதர்ஸ் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறாங்களாம். உலகம் மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இல்லைங்க. தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களாம். ஸ்ரீலங்காவில தான் அப்பப்ப பார்த்தா சர்ச்சில குண்டு வெடிக்குமா 50 பேர், 100 பேர சூனபதிக்கு அனுப்பிருவாங்களாம். ஆனா, இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த புண்ணியம் இன்னும் செய்யல. ஆனா, வடநாட்டுல ஒருத்தர குத்தி கொன்னுருக்காங்க. அதேபோல நெறைய இடங்கள்ல கழுத்தறுத்து கொன்றுருக்காங்க. இந்த மாரி அப்பப்ப நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. ஐய்யய்யோ! இவங்கலாம் ஐஎஸ் அப்புறம் அல் கொய்தா பயங்கரவாதிக அந்த கூட்டத்தோட சேர்ந்தவங்க அப்படின்னு அப்பதான் தெரிய வந்திருக்கு. அதுவரைக்கும் தெரியலையாம். அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டே ஏமாத்தி இந்தியாவுல வாழ்ந்திருக்கிறாங்க. அப்புறம் ஏதாவது புண்ணியம் செஞ்ச பிறகு தான் அவங்க எதுக்கு அந்த வேலைய செஞ்சீங்க அப்படின்னா, ஏன் எங்க கண்மணி நாயத்த இழிவுபடுத்திட்டான். அதனால தான் நாங்க இந்த புண்ணியம் செஞ்சோம். அப்போ உங்க கண்மணி நாயவன் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே யூதர்களையும், கிறிஸ்தவர்களையும் சபிச்சுக்கிட்டே இருந்திருக்காப்லயே. எப்ப பார்த்தாலும் அவர்கள கொல்லுங்க, அவரோட போர் செய்யுங்க. யூதனும், கிறிஸ்தவனும் இழிபிறப்பு, ஈனப்பிறவி அப்படின்னு குர்ஆன்ல கண்மணி நாயகன் சொல்லி வச்சிருக்காப்லயே. ஏயா அவர்களெல்லாம் போய் அவருக்கெல்லாம் புண்ணியம் செய்யக்கூடாதா நீங்க? அப்படி மத பிரச்சனை உண்டு பண்ணவர் அவர்தான். ஹதீஸ்கள்லாம் முழுசும் யூத வெறுப்பு கலாச்சாரம் தான். வேற என்ன இருக்கு? கிறிஸ்தவ வெறுப்பு கலாச்சாரம் தான். காப்பீர்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்கள கொல்றீங்க, கற்பழிக்கிறீங்க, குண்டு போடுறீங்க, சுட்டு கொல்றீங்க, உயிரோட தீ வச்சு கொல்றீங்க. இந்த கொடூரத்தை எல்லாம் செஞ்சுவிட்டு இப்ப ஏன் இந்த கொடூரத்தை அட பாவிகளா இதை ஏன்டா அரங்கேற்றீங்க? எங்க ரிலிஜனை பத்தி தப்பா பேசுறியா, இழிவுபடுத்துறியா அப்படின்னு கேட்குறாங்களாம். அதாவது நம்மளை வந்து ஈனப்பிறவி, இழிபிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம், குண்டு போடுவாங்களாம், என்ன வேணாலும் செய்வாங்களாம். நம்ம ஒண்ணுமே கேட்கக்கூடாதான். ஆனா ஏன்டா இந்த படுபாவிகளா இந்த வேலையை செய்றீங்க அப்படின்னு கேட்டா, எங்க ரிலிஜனை இழிவுபடுத்திட்டியா, உனக்கு புண்ணியம் செய்வோம்டா அப்படிங்கிறாங்க. அதிசயம் தான். அதிசய மனிதர்கள் தான் தமிழ்நாட்டில் சிறுங்களை எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கமெண்ட்லாம் அடிப்பாங்க அடிக்கடி. நீங்க பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். சரி. இப்ப வந்து இந்த ஃபைட்டிங் பிரதர்ஸ்க்கு இவர் வந்து ஒரு அட்வைஸ் குடுக்குறாப்ல. நான் நினைக்கிறேன் நல்லா படிங்கப்பா, படிச்சு டாக்டர் ஆகி, இன்ஜினியர் ஆகி நாட்டுக்கு நல்ல சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாப்லன்னு நினைச்சேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சொல்லுங்கய்யா. الإخوة المجاهدين في سرايا القدس அப்படி போடு. அதாவது கன்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறாப்ல. என்னத்த கன்டினியூ பண்ணணுமா? கில்லிங்க கன்டினியூ பண்ணுங்க. கொல்றத கன்டினியூ பண்ணுங்க. சுட்டு கொல்றத, எரிச்சு கொல்றத, கற்பழிச்சு கொல்றத எல்லாம் கன்டினியூ பண்ணுங்க. விட்டுறாதீங்க. 1400 வருஷமா நம்ம செஞ்சோம். இனிமேலும் செய்யணும். தஜ்ஜால் வர்ற வரைக்கும் செய்யணும். அப்படின்ட்டு யாருக்கு செய்யணும் அப்படின்னா, யூதர்களுக்கு செய்யணுமா? அதான் அதிசயம். அவன் பாவம் அவன் உண்மையிலே. அவனை பார்த்தா பரிதாபம். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது யூத மேல ஒரு தனிப்பட்ட பாசமே வருது. அப்படி இருக்கும் பொழுது யூதனை கொல்லணுமா, எப்படி கொல்லணுமா அதையும் சொல்றாப்ல. த லாஸ்ட் ஒன், அதாவது கடைசியா ஒரு யூதன் மிச்சம் இருக்கிற வரைக்கும் இவன் தான் கடைசி யூதன். இவன் தான் இந்த யூதனுடைய டிஎன்ஏ இவன்கிட்ட தான் இருக்கு. இந்த உலகத்துல எல்லா யூதர்களையும் கொன்னுட்டோம். இவன் தான் கடைசி யூதன். இந்தா பாருங்க, அறுத்து கொல்லுங்க. அப்படி கடைசி யூதனை கொல்ற வரைக்கும் நீங்க தொடருங்க, விடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்க. இதுக்கு பேரும் அட்வைஸா? அதிசயமா இருக்கு. அப்ப போதனையில அட்வைஸே இப்படி இருக்கு அப்படின்னா போதனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆலோசனை சொல்ற ஆலோசனையே இப்படி இருக்கு அப்படின்னா, ஆலோசனையை கொல்லுங்க, கடைசி வரைக்கும் ஒருத்தனை கொல்லுங்க அப்படிங்கிறாப்ல. அப்படின்னா போதனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிசயமான போதனையா இருக்கும். அந்த அதிசய போதனைகளை இனிமேல் பார்ப்போம். சொல்லுங்கய்யா. نحن لا نحب الحياة. அதான் அதிசயம். அதாவது இவங்க வந்து வாழ்க்கையை விரும்பலையாம். அதனால இவங்க என்ன செஞ்சுட்டாங்களாம், டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம், தலாக் செஞ்சுட்டாங்களாம். யாரையா தலாக் செஞ்சீங்க அப்படின்னா, உலகத்தையே தலாக் செஞ்சுட்டாங்களாம். அதான் அதிசயம். நமக்கு தலாக் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கணும், புருஷனும் பொண்டாட்டியும் கல்யாணம் பண்ண பிறகு அவங்க தலாக் செய்வாங்க, வார் செய்வாங்க, பிரச்சனை வந்தா அப்படின்னு. ஆனா இவங்க என்னடா அப்படின்னா, தலாக் செஞ்சுட்டோம் அப்படின்னாங்க. என்னையா குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை உள்ள இருக்கு, பொண்டாட்டியை தலாக் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லையா நாங்கள் இந்த உலகத்தையே தலாக் செஞ்சுட்டோம்யா அப்படிங்கிறாங்க. அப்போ என்னையா இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்களா? அதனால தான் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் விட மாட்டேங்கிறீங்களா? எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களாம். எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் என்னவா, நாங்கள் வந்து உலகத்தை வெறுக்கிறோம், எங்கள் வாழ்க்கை விரும்பலை அப்படிங்கிறாப்புல. நான் நினச்சேன், சரி உங்கள் வாழ்க்கையை விரும்பலைன்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? நீங்கள் சூனபதிக்கு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தான் வாழ்க்கையை வெறுத்துட்டீங்க. ஏன்னா 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. அந்த மாதிரியான புண்ணியங்கள்லாம் செஞ்சுட்டீங்க. ஒரு வழியை ஆக்கிவிட்டீங்க அந்த உலகத்தை. சரி இனிமேல் நீங்கள் உலகத்தை டைவர்ஸ் பண்ணி என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்னையா வாழ்க்கையை வெறுத்தீங்க அப்படின்னா, சூனபதிக்கு போக போகிறீங்களா அப்படின்னா,
இல்லையா இந்த உலகத்துல வாழ்க்கையை நாங்க வெறுக்கிறோம்யா அப்படின்னாங்க. என்னையா சொல்றீங்க அப்படின்னா, ஆமையா இந்த உலகத்துல எவனாவது நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதாவது நான் நினைச்சேன் இவங்க வாழ்க்கையை தான் இவங்க வெறுத்துட்டாங்க. இனிமே இவங்க சுவனவதிக்கு போறாங்க. உலகத்தையே தலாக் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னு நான் நினைச்சா, இந்த உலகத்துல எவனாவது வாழணும் ஆசைப்பட்டா விட மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டா நாங்களே வாழ்க்கையை விரும்ப மாட்டேங்கிறோம். நாங்களே வாழ்றதை விரும்பல. நீ எப்படிடா வாழலாம் அப்படிங்கிறேன். அப்ப ஏயா இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷங்க இந்த உலகத்துல இருந்துட்டு போறாங்க. நீங்க தான் சூனபதிக்கு சொந்தக்காரங்களாச்சே. நீங்க போயிட்டு போங்க. அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க. அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணணும், புள்ள குட்டி பார்க்கணும், படிக்க வைக்கணும், ஆளாக்கணும். இந்த உலகத்துல வீடு நிலம் எல்லாம் வாங்கி சந்தோஷமா இருக்கணும். தன்னுடைய சந்ததிகளை இந்த உலகத்துல வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கய்யா. அவங்க வாழ்ந்துட்டு போறாங்கய்யா அப்படின்னா, எங்க வாழ்க்கையவே நாங்க வெறுத்துட்டோம். நீ என்னடா வாழ்றது? நாங்க உலகத்தையே தலாக் செஞ்சுட்டோம்டா அப்படிங்கிறாங்க. இனிமே உலகத்தை தலாக் செஞ்சுட்டு இருந்தனால உலகத்துக்கும் இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா. அதனால இந்த உலகத்துல எவனாவது வாழ்க்கையை விரும்பினா அப்படின்னா அவனையும் சூனபதிக்கு அனுப்பிடுவாங்களாம். என்னையா அதிசயமா இருக்கு. சரி, அப்புறம் என்ன செய்வீங்க தலாக் பண்ணிட்டு? نحن طلقنا الدنيا بالثلاثة. கிழிஞ்சது போ. அதாவது ஆஃப்டர் லைஃபை இவங்க பில்டு பண்றாங்களாம். அதாவது மறுமையை பில்டு பண்றாங்களாம். மறுமையை இப்போ எதுக்கு நீங்கள் பில்டு பண்ணுறீங்க? இந்த உலகத்தில் மறுமையை பில்டு பண்ணணும்னா 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும், ஏழைகளுக்கு உதவணும், 4 அனாதை குழந்தைகளுக்கு ஒரு அனாதை ஆசிரமம் கட்டணும், ஒரு முதியோர் இல்லம் கட்டணும், இல்லை ஆஸ்பத்திரியில் கட்டணும், 4 பேர்த்த படிக்க வைக்கணும். தன்னார்வ தொண்டர்களாக செயல்பட்டால் அது மக்களுக்கு சேவை செய்வது, மகேசனுக்கு சேவை செய்வது அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேரும். அப்போ ஆஃப்டர் லைஃபு உங்களுக்கெல்லாம் கன்ஃபார்மு கடவுள் உங்களுக்கு ஆஃப்டர் லைஃப்பை கொடுப்பான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு நியாயம் இருக்குது, அர்த்தம் இருக்குது. ஆனால் இவங்க என்னடான்னா தேடி தேடி துரத்தி எப்படி இந்த இஸ்லாமிய இயேசுநாதர் இந்த உலகத்தில் பன்னிகளை எல்லாம் துரத்தி வெட்டி கொள்வாரம்ல, அதே போல் இவங்க யூதர்களை தேடி தேடி துரத்தி கொண்டுட்டு அதுக்கடுத்து கிறிஸ்தவர்கிட்ட வருவாங்களாம். நாங்கள் ரிலிஜன் ஆஃப் கம்பேஷன்லேருந்து வரோம், எங்கள் புண்ணிய மதத்துக்கு சேர்ந்துருங்க. இல்லை அப்படின்னா பார்த்தீங்களா யூதனுக்கு என்ன நடந்துச்சு, அதான் உங்களுக்கு நடக்கும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ ஒருவேளை கிறிஸ்தவர்கள் ஐயா நான் விசுவாசத்தை மறுதளிக்க மாட்டேங்க, விசுவாசத்தை துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் யூதனுக்கு நடந்ததான் இவங்களுக்குமா. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இவங்க பாலஸ்தீனத்திலிருந்து இந்த ஹமாஸ் போராளிகள், இவங்களை போராளிகள் தான் சொல்லணுங்க, பயங்கரவாதிகள்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டிலேருந்து கமெண்ட் வரும், டே ஹமாஸ் இங்கே உயிரிடா, அவங்கள பற்றி தப்பாக பேசுன வாயை கிழிச்சிருவேன்டா. அதிசயமா வாயெல்லாம் கிழிச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு அதிசயமான மனிதர்கள் தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். கமெண்ட்லாம் அடிக்கிறாங்க, அதிசயம்தான். அப்போ இவங்க ஆஃப்டர் லைஃப்பை நாங்கள் பில்டு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குடா யூதர்களை கொள்றீங்க, கிறிஸ்தவர்களை கொள்றீங்க, ஏன்டா இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா நாங்கள் ஆஃப்டர் லைஃப்பை பில்டு பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தான் ஒரு வீடியோ கிளிப்பை நான் பார்க்கும்பொழுது ஒரு அதிசயமாக இருந்துச்சு. இப்போ சூடானில் மனசு வேதனையான ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தோம். அதில் வேலைக்கு போயிட்டு வந்தவங்கள வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கவங்கள கூப்பிட்டுருக்காங்க, இங்கே வாங்கடா உட்காருங்கடா, துப்பாக்கி முனையில் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அவங்களும் பயந்துக்கிட்டு சரி பார்த்தா நான் ஒன்றும் செய்ய மாட்டாங்க போல இருக்கு, நம்ம வேலை தானே நம்ம என்ன தப்பாக செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இது சொல்லுங்கடா, சகாதாவை சொல்லுங்கடா அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, துப்பாக்கியில் என்ன சுட்டு கொண்டு போடுவாங்க, வீட்டில் பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, அதனால என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு இப்போ சகாதாவை சொல்லிட்டீங்களா போங்கடா, ஏன்னு கேட்டால் அல்லாஹ் கடவுள் கண்மணி நாயத்தை நபி அப்படின்னு சொல்லிட்டா சொன்ன பிறகு போக சொல்லியிருக்காங்க. போகும்பொழுது சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு காரணத்தை வேறு அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இவங்க இப்போ சகாதாவை சொல்லிட்டாங்க, அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லிட்டாங்க, கண்மணி நாயத்தை நபின்னு ஏற்றுக்கிட்டாங்க வாயில். ஆனால் இப்போ வீட்டுக்கு போனால் மாறிடுவாங்க, வீட்டுக்கு போனால் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, பாட்டு பாட ஆராதனை செய்ய போயிடுவாங்க, இயேசுநாதரை கும்பிடுவாங்க. அதனால இப்போ சகாதாவை சொல்லிட்டாங்க, இப்போ நாங்கள் சுட்டு கொண்டுட்ட பிறகு உடனே இவங்க சூனபதிக்குள்ள போவாங்க. ஏன்னு கேட்டால் சகாதா சொல்லிட்டாங்கல்ல, அப்போ ஒவ்வொருத்தனையும் சகாதாவை சொல்ல வச்சு சூனபதிக்கு அனுப்புகிற வேலையில் இருக்காங்களாம். நாங்கள் அவங்களுக்கு நல்லது தானே செய்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படியா இப்படிப்பட்ட அறிவு ஞானம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லாம் அதிசயிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பார்த்தீங்களா நாங்கள் இத்தனை பேரை நாங்கள் செஞ்சது ஒரு நன்மை செஞ்சுருக்கோம். யாருக்கு? அவங்க நசராணிகளாக இருந்தாங்க, மனுஷனை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு மெசஞ்சரை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சகாதாவை துப்பாக்கி முனையில் சொல்ல வச்சோம். சொன்ன பிறகு உடனே நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம். அப்போ இவங்க உடனே சகாதாவை சொன்னதுனால எங்கள் சூனபதிக்கு போயிடுவாங்க. இனி வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா இவங்க அதுக்கடுத்து மாறிடுவாங்க, இயேசுநாதரை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால நரகத்துக்கு போக விடாம தான் நாங்கள் ஜன்னாவுக்கு போக வைக்கிறோம். இது நாங்கள் செய்கிறது தப்பா? அதனால தான் எங்கள் ரிலிஜனை நாங்கள் ரிலிஜன் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ரிலிஜன் ஆஃப் பீஸ்ன்னு இருந்துச்சு, ஆனால் அது நாரி போச்சு. அதனால இப்போ ரிலிஜன் ஆஃப் கம்பேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் இந்த சூடான் நாட்டில் இருக்கிற இந்த பயங்கரவாதிகள். விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதிசயமான விளக்கம். அப்போ ஒருவேளை கிறிஸ்தவர்கள் கழுத்தில் கத்தியை வச்சு டே
மரியாதையாக சகாதாவை சொல்லு, இல்லை அப்படின்னா கழுத்து அறுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் பயந்துக்கிட்டு சகாதாவை சொல்லிட்டா முடிஞ்சு. அப்புறமும் கழுத்து அறுத்துருவாங்க. ஏன்டா நீ சகாதாவை சொன்னால் விட்டுருவேன்னு நினச்சோம் அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை இவன் வந்து சகாதாவை சொல்லிட்டான், இனி வீட்டுக்கு போனால் திரும்ப வந்து இயேசுநாதரை வணங்கிடுவான், அதனால இப்போவே நாங்கள் கொண்டுட்டா இவன் நேராக ஜன்னாவுக்கு போயிடுவான் அப்படிங்கிற ஐடியாவில் உலகம் முழுவதும் சுற்றிட்டு திரியிறாங்க. நைஜீரியாவில் நடந்தது, சூடானில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கடுத்து எங்கெங்கே நடக்குமோ இந்தியாவுக்கு எப்போ வரும்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா விசுவாசம் துரோகம் செஞ்சிடாதீங்க. ஏன்னு கேட்டால் இவங்க சொன்னாலும் கொள்ளுவாங்க, சொல்லலைனாலும் கொள்ளுவாங்க. இதுதான் இவங்க கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி இருக்கிற நற்செய்தி. எது எப்படியோ பயங்கரவாதிகளுக்காக ஜெபிக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க, அவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி நீங்களும் கண்டினியூ பண்ணுங்க. எந்த வகையிலையும் 1000ல் ஒருத்தனாவது ரசிக்கப்படாமையா போயிடுவான், 1000ல் ஒருத்தனுக்காவது ஒரு புத்தி வராமையா போயிடும். அதைத்தான் நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால இஸ்லாமியர்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.